வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இப்போ மதிய நேரம் ஆயிருச்சு. எல்லாம் சாப்பாட்டு டைம் ஆகிட்டோம். எல்லாம் சாப்பிட உக்காந்துட்டாங்க. சாப்பிட உட்காந்த டயத்தில் 1 மணிக்கு சாப்பாட்டுக்கு விட்டு 2 மணிக்கு எந்திரிப்பாங்க. எல்லோரும் செத்த நேரம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிப்பாங்க. நான் அந்த குட்டி தூக்க டயத்தில் சின்ன ஒரு விடிகதை, தொடர்கதை போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க, வீடியோவில் போகலாம். தொடர்கதை அப்படிங்கிற வீடியோ போட்டேன் இல்லையா, அதில் என்னன்னா இப்போ உள்ள காலங்களில் இப்போ உள்ள காலகட்டங்கள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா, பெண்ணு பெண்ணுக்கு தான் சொந்தம், ஆண் ஆணுக்கு சொந்தம்ங்கிற ஒரு டார்கெட் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கிற காலத்தில், அப்படி இருக்கிற உலகத்தில் கூட அன்னைக்கு அந்த ராசாவும் ராணியும் வாழ்ந்து வந்த இடத்துல அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துருக்காங்க. அந்த ராசாவும் ராணியும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் வேலை இல்லாமல் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அடைக்கலம் பெற்று தான் அந்த வாழ்க்கையை அவங்க கடைபிடிச்சிருக்காங்க. 2 பேருமே ஒவ்வொருத்தருக்கும் அடைக்கலம் பட்டு தான் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி இருந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண் குழந்தை பிறந்து அவங்களோட சூழ்நிலை மாறி அவங்க 2 பேரும் பிரிஞ்சதுனால அந்த பெண்ணை யார் வளர்த்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு நினச்சி, அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த பெண்ணை யார் வளர்த்துருப்பான்னு நினைக்கிறீங்க? தெரியல எனக்கு. ஆனால் இப்போ உள்ள காலங்களில் பெண்ணுக்கு பெண், ஆணுக்கு ஆணுன்னு சொல்லி டார்கெட் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அப்போ உள்ள காலத்துலேயும் அந்த ராஜா என்ன பண்ணியிருக்காருன்னா, பெண் குழந்தை எனக்கு தான் சொந்தம், ஆனால் உனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பெண் குழந்தைய அந்த ராஜா எடுத்துக்கிட்டாராம். அந்த ராஜா பெண் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த பெண்ணை ராஜா எடுத்துகிட்டு வந்துட்டு வளர்த்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு ஆண் ஒரு குழந்தைய, ஒரு பெண்ணை வளர்க்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்கள். அந்த கஷ்டத்துலேயும் அவங்க 2 பேருமே பிரிஞ்சு 2 பேரும் அவங்க சூழ்நிலை மாறிட்டாங்க. ஆனால் மாறினாலும் அவர் அந்த பெண் குழந்தைய எடுத்துகிட்டு அவர் வளர்த்துருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபாலோ, அவருக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுக்கலாம், அவருக்கு ஒரு லைக் கொடுக்கலாம். ஏன்னா ஆண் ஒரு பெண்ணை பிறந்து தாய்முகம் தெரியாத பிள்ளையை எடுத்து வளர்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அந்த விஷயத்தில் அந்த ராஜா ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அப்போ அந்த மன்னருக்கு நம்ம எவ்வளோ தொலைக்கு சப்ஸ்கிரைப் கொடுக்கலாம், லைக் கொடுக்கலாம், ஷேர் கொடுக்கலாம். ஆனால் அந்த ராஜா அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு அவர் ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. அவரோட சூழ்நிலை வேறொரு திருமணமும் கூட பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க அந்த இடத்துல அந்த பெண்ணை வளர்க்குறதுக்கு அவங்க எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த பெண்ணை அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வளர்த்து, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைய தான் தோளில் சுமந்து வளர்க்குறாருன்னா அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் வளர்த்துருப்பாங்க. அப்போ அந்த பெண்ணை அவர் எந்த நேரமும் வேலை இல்லாமல் திண்டாட்டத்தில் எப்பயுமே அந்த பெண்ணை தான் தோளில் சுமந்து, தான் கையில் தூக்குவாளியும் தோளில் தான் குழந்தையும் சுமந்து அந்த ராஜா அந்த பெண்ணை வளர்த்து ஓரளவு ஆளாக்கி அவங்கள நல்லா படிக்க வைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு அவங்க நல்லா படிக்கிறவங்க, அவங்க நல்லா அந்த பொண்ணு நல்லா படிப்பாங்க, அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த ராஜா அந்த பொண்ணை படிக்க வச்சு அவருடைய சூழ்நிலைக்கு அவர் படிக்க வச்சு அவரோட காலங்கள் ஓடியாந்துருச்சு கிடுகிடுன்னு. அப்போ அவங்க படித்ததுக்கு அப்புறமும் அந்த பெண்ணை வளர்த்து எடுத்து ரொம்ப கஷ்டத்துலேயும் கொடுமையிலையும் அந்த பெண்ணு வாழ்ந்துட்டாங்க. அந்த பெண் ஒரு சுச்சுவேஷனுக்கு வரும்போது அந்த பெண்ணோட நிலைமை தடுமாற்றம் ஆகிருச்சு. அப்போ அந்த தடுமாற்றத்தினால் அந்த பெண் என்ன நிலைமைக்கு இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத லைக்கில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க.
நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவை அடுத்த கதையில் பார்க்கலாம். வாங்க, வணக்கம்.